நான் உறங்கினேன், ஆனால் என் இதயம் விழித்திருந்தது. இதோ என் நண்பர் கதவை தட்டுகிறார். நான் என் பாதங்களை கழுவிவிட்டேன். இனி நான் எப்படி மண்ணில் மிதிப்பேன்? அவர் என் கதவின் தாழ்பாளை பிடித்தார். என் இதயம் மகிழ்ச்சியால் துள்ளியது. என் நண்பருக்கு திறந்து கொடுக்க நான் எழுந்தேன். என் நண்பருக்காக கதவை திறந்தேன். ஆனால் அவர் அதற்குள் சென்று விட்டார். முழு இதயத்தோடு கர்த்தருக்காக காத்திருப்போம். முழு மனதுடன் சம்மதம் தெரிவிப்போம். மரச்சிலுவையின் வெப்பத்தில் மெருகூட்டப்பட்ட மோதிரத்தை அணிய மணமகளே, உனக்கு முழு மனதுண்டா? மரணமணி மண்ணில் முழங்கிய நேரத்திலும் மார்பில் காயமடைந்த மணமகன் உன்னை அழைக்கிறார். 3 ஆணிகளால் மரச்சிலுவையின் வெப்பத்தில் மெருகூட்டப்பட்ட மோதிரத்தை அணிய மணமகளே, உனக்கு முழு மனதுண்டா? மரணமணி மண்ணில் முழங்கிய நேரத்திலும் மார்பில் காயமடைந்த மணமகன் உன்னை அழைக்கிறார். மரணத்தின் 3 நாட்களை மறக்காமல் கல்லறையில் பிறவர் என்று தன் உடலையே மணமகளுக்கா மன்னாவாக மாற்றுகிறார். மரணத்தின் 3 நாட்களை மறக்காமல் கல்லறையில் பிறவர் என்று தன் உடலையே மணமகளுக்கா மன்னாவாக மாற்றுகிறார். மரணத்தை வென்று அதை தேனிலவாக மாற்றியவர், மாணவ மக்களை தன் மணமகளாக்கி கொண்டவர். 3 ஆணிகளால் மரச்சிலுவையின் வெப்பத்தில் மெருகூட்டப்பட்ட மோதிரத்தை அணிய மணமகளே, உனக்கு முழு மனதுண்டா? மரணமணி மண்ணில் முழங்கிய நேரத்திலும் மார்பில் காயமடைந்த மணமகன் உன்னை அழைக்கிறார். மன்னாவை தந்து மரணத்தை வென்றவர் இன்று தன்னுடலையே மணமகளுக்கா மன்னாவாக மாற்றுகிறார். பாலைவனத்தில் மன்னாவை தந்து மரணத்தை வென்றவர் இன்று தன்னுடலையே மணமகளுக்கா மன்னாவாக மாற்றுகிறார். பாலைவனத்தில் மன்னாவை தந்து மரணத்தை வென்றவர் இன்று தன் உடலையே மணமகளுக்காக மன்னாவாக மாற்றுகிறார். மரண நேரத்தில் கையில் சிலுவை தந்து கைப்பிடித்து முன்னே நடந்து செல்லும் தாயை நமக்களித்தவர் அவர். 3 ஆணிகளால் மரச்சிலுவையின் வெப்பத்தில் மெருகூட்டப்பட்ட மோதிரத்தை அணிய மணமகளே, உனக்கு முழு மனதுண்டா? மரணமணி மண்ணில் முழங்கிய நேரத்திலும் மார்பில் காய
காயமடைந்த மணமகன் உன்னை அழைக்கிறார். 3 ஆணிகளால் மரச்சிலுவையின் வெப்பத்தில் மெருகூட்டப்பட்ட மோதிரத்தை அணிய மணமகளே, உனக்கு முழு மனதுண்டா? மரணமணி மண்ணில் முழங்கிய நேரத்திலும் மார்பில் காயமடைந்த மணமகன் உன்னை அழைக்கிறார்.